திமுக தான் எங்கள் எதிரி. எல்லா பேரும் நேத்து கட்சி ஆரம்பிச்சவர் கூட நாங்கள் திமுகவை எதிர்ப்போம் அப்படின்ட்டு இப்படி கையை வெட்டி எதிர்த்து என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையே எங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டில இருந்து கப்பி அடிச்சது. இரும்பு திரை பாட்டில் எழுதியிருப்பார், நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் நிலைமை என்னவென்று தெரியுமா. அந்த வரியை எடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கு. நான் இன்னைக்கு கேட்குறேன், குடியிருக்கிறவன் எப்போ வேணாலும் காலி பண்ணிட்டு போயிடுவேன். அவன் வாடகை குடியிருப்பேன், லீஸு குடியிருப்பேன், எதுக்கு குடியிருப்போம்னு கூட தெரியாமல் குடியிருப்பேன். அவங்க கட்சியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா 2 யானைக்குட்டி. அதை பார்த்தா எனக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, விளம்பரம் போடுவாங்க பார்த்துருங்களா, 2 யானைக்குட்டி டிங் அப்படி. அந்த முத்தூட் ஃபைனான்ஸ் விளம்பர கம்பெனியோட அந்த சின்னத்தை எடுத்து கட்சி சின்னமாக வச்சுக்கிட்டு இது ஒரு கட்சி. அந்த கட்சி தலைவர் தொண்டர்களுக்கு உரையாற்றுகிறார். எப்படி? மும்மொழி கொள்கை இப்போ ஒரு புது பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. மும்மொழி கொள்கை அப்படின்ட்டு அவர் ஒரு பேப்பர் அந்த உட்காந்துருக்கவங்கெல்லாம் மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறான்னா இப்போ தான் பரீட்சையில் பிட்டு எழுதிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. என்ன சொல்றதுன்னு தெரியாம மும்மொழி கொள்கைக்கு பேப்பரை ஒரு 15 நிமிஷம் தேடிக்கிட்டு இருக்காரு ஒரு தலைவர். ஆனா இன்னைக்கு அந்த மும்மொழி கொள்கை திட்டத்தை தெளிவா பேசியான்னா ஒன்ன பாசிசம்ங்கிறாரு, இன்னொன்னு பாயாசம்ங்கிறாரு. பாசிசம் என்பது மக்களை கொலை செய்த ஒரு இனத்தையே அழித்த ஒரு அரசியல் வடிவம் தான் பாசிசம். ஹிட்லர் என்ற ஒரு பாசிஸ்ட் கோடிக்கணக்கான யூதர்களை கொலை செய்தான், அந்த இன படுகொலை செய்தான். அந்த பாசிசம்னா என்னங்கிற அந்த கொடுமையை தன் தொண்டர்களுக்கு சொல்றதுக்கு வழி இல்லாமல் பாசிசம் பாயாசம்னு நக்கல் பண்ணிட்டு அந்த குரூப்புகள்லாம் இப்படி துண்டை அப்படி சுத்திட்டு என்ன ஆக போறோமோ வந்து உட்கார்ந்துருக்க முடியான்ட்டு. எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறாரு? இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்னாரு. யாரு? டி ஜெயக்குமார், முன்னாள் அமைச்சர். அவர் வாய் ஒன்று போதும் அதிமுகவை போட்டு தள்ளுறதுக்கு, வேற யாருமே தேவையில்லை, அவர் ஒருத்தர் போதும். காரணம், இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தவளை கத்தும் பார்த்துருக்கீங்களா? எப்படி கத்தும் பார்த்துருக்கீங்களா? லேசாக மழை வந்தோடனே அது வரைக்கும் இந்த தவளை எங்கே இருக்குன்னே தெரியாது. மழை பெஞ்சோன்னா அது ரொம்ப சந்தோஷமா கத்திக்கிட்டு இருக்கு, மழை நம்ம மேல உழுகுதுன்ட்டு. பாம்பு பாக்குது, இங்கதான் இருக்கியா மாப்பிள்ள அப்படின்ட்டு லப்புன்னு கவிறான். அந்த மழைக்கு கத்துகின்ற தவளை எப்படி பேசி கொண்டிருக்கிறதோ அது போலத்தான் முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமாரும் பாஜகவினுடைய தலைவரான அண்ணாமலையும் எந்த நேரம் பார்த்தாலும் தவளை போல் பேசி கொண்டிருக்கிறார்கள். 2026 ஜனநாயகம் என்ற பாம்பினால் கவ்வப்பட்டு அந்த தவளைகள் இருக்கிற இடம் தெரியாமல் போகுங்கிறதா இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அதிமுக கூட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க, ஒவ்வொரு நாளும் டிவியில பாத்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சால்வ போட வந்தவன பலார்னு கன்னத்தில் அரைஞ்சு அடி வாங்கினவன் நாளை முன்னே அவன் என்ன நினைச்சிட்டு போயிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க. முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட மேடையில் ஒரு 25 பேர் சேர தூக்கிட்டு ஒருத்தன் மேல ஒருத்தன் அடிக்கிறான். அவர் இப்படியே அமைதியா இருங்களா, முடியா போயா அப்படின்ட்டு போறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு மேடையில் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. வேலூர்ல கூட்டம் பூரா கிளம்பி போயிட்டு இருக்கு. முன்னாள் வணிக வரித்துறை அமைச்சர் வீரமணி, யாரும் கலைந்து போக வேண்டாம், நமது வருங்கால முதலமைச்சர் பேச போறாரு அப்படின்னு சொன்னோன்ன, எடப்பாடி பழனிசாமி பேச போறாருன்னு சொல்லியிருந்தா கூட உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. வருங்கால முதலமைச்சர் சொன்னேன், அட போப்பா அப்படின்ட்டு கிளம்பி எல்லாம் போயிட்டே இருக்காங்க. இப்படி கூட்டங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது
எங்க கரம்பக்குடியில அரங்கு நிறைந்த மாநாடு ஒன்றை எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலினோட பிறந்தநாள எவ்வளவு பெரிய கூட்டம். சென்னையில் கண்ணகி நகர்ல முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் காலடிச்சாமி என்ற எடப்பாடி பழனிசாமி அவர் மேடையில் பேசுறப்ப எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப என்ன பேசினார் தெரியுங்களா? மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல், எம்ஜிஆர் அது என்ன பாட்டுன்னு தெரியல, ஏதோ ஒரு பேப்பரில் எழுதி வச்சு 15 பேப்பரை புரட்டிக்கிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் அவருடைய பாடல், எம்ஜிஆர் அந்த பேப்பரை கூடப்பா அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கான். அதை வாங்கி பிரட்டுன்னு பிரட்டி எந்த பாட்டுக்காக இந்த பிரட்டுனார்னா, எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று எங்களை பார்த்து தான் எம்ஜிஆர் பாடினாராம். யாரு? இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து எம்ஜிஆர் பாடினாராம். ஐயா உண்மைதான். உங்களை மாதிரி உலகத்தில் யாருமே முதல்வர் பதவியை வாங்கியிருக்கவே முடியாது. அண்ணன் மெத்தடு இருக்கு பாருங்க, முதலமைச்சராக வந்த மெத்தடு. இந்தியாவில் எந்த முதலமைச்சராவது இந்த மெத்தடில் முதலமைச்சராக வந்தாங்களா? அந்த அம்மையார் சசிகலா அம்மையார் உட்கார்ந்துருக்காங்க. அவர் நின்னவர் திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். அந்த ரைட் சைடில் நின்னவர் திண்டுக்கல் சீனிவாசன், ஓ பன்னீர்செல்வம் அந்த அம்மா பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் காலுக்கு அடியில் யாரோ பாம்பு ஓடுற மாதிரி கேட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தா ஐயா போயிட்டு இருக்காரு. எங்க? காலுக்கு நாற்காலிக்கு இடையில. அதுக்கு அடுத்து திண்டுக்கல் சீனிவாசன், யார் அது அப்படின்னு பார்த்தா அண்ணன் பாஞ்சு போய் அந்த அம்மாவோட காலை பிடிச்சி அந்த அம்மா எந்திரிச்சு பழனிசாமி அப்படின்ட்டு தோள்பட்டையில் கையை வச்சு, என் தொண்டன் சிறந்த உழைப்பாளி எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சர் ஆக்குகிறேன். அப்போ ஒரு அழுகை போட்டார் பார்த்தீங்களா எடப்பாடி பழனிசாமி. அந்த அம்மா நம்பிட்டாங்க அந்த அழுகையை பார்த்துட்டு. தங்கமான மனுஷன், நம்மளை ஏமாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஏமாற்றி துரோகம் செய்த ஒரு மனிதன் எங்கள் தலைவர் தளபதி அவர்களை கை நீட்டி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் இந்த நாட்டுக்கு ஒன்றும் செய்யவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கார். இன்னைக்கு நான் சொல்றேன், எதுக்காக அந்த தலைவருக்கு இவ்வளவு பெரிய பிறந்த நாள். இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் பார்க்குறாங்க. அதில் ஒரு அம்மா, வயசான அம்மா அப்படியே பார்க்குது என்ன, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசிட்டு போகிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறதான் ஏக்கா அப்படின்ட்டு இப்படியே கண்ணை கசக்கிறாங்க அந்த அம்மா. ஆனால் சிரிப்பை பாருங்க. நான்லாம் அப்படி நீங்கள் திட்டுவீங்கன்னு உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டே பேசினேன். ஆனால் யாருடைய முகத்திலையும் அந்த கோபம் இல்லை. நம்ம வீட்டுக்கு என்னைக்கு வேணாலும் போய் சாப்பிட்டு தூங்கிக்கலாம், தம்பி லியோனி பேச்சை சந்தோஷமாக கேட்போம்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியோடு எங்களுடைய சகோதரிகள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால தான் நம்ம ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் கேட்கல எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு. ஒரு ஊரில் போய் கேட்டேன், ஐயா நாங்கள் பட்டிமன்றம் நடத்த வந்திருக்கோம், எவ்வளோ நேரம் நடத்துறதுன்னு. ஊர் தலைவர் வந்து, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க தம்பி, நாங்கள் 15 நிமிஷத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லிருந்து கூட்டி வந்தீங்கன்னு. ஊர் முழுதும் கொலா கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்க, நீ மேடை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ. இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கு இருப்பாங்களாம். நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசுறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா இல்லை அண்ணாமலையா? லட்சம் பேர் திரண்டு இருந்தாலும் மக்கள் ரசிக்க சிரிக்க சிந்திக்க எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரோட கையை பிடிச்சிட்டு மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. சாதாரணமான ஆளுகிட்டே நாங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு ஒரு ஆள் 20 பேரோட அப்படி வந்தேன் மெட்ராஸில். ஒரு அதிமுக காரன் ஏதோ பெரிய எம்பி ஆகிட்டான் போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, யாரா பெரிய புடை சூழ வர்றேன் அப்படின்னு கேட்டால் 6வது வார்டு துணை செயலாளருங்க அப்படிங்கிறான். 6வது வார்டு துணை செயலாளர் 15 பேரோட நெஞ்சை வடைச்சிக்கிட்டு வர்றான்.
எங்க அமைச்சர் என் தம்பி மெய்யநாதன் பாருங்க, எவ்வளவு எளிமையா ஒரு அமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னா, இதுதான் திமுகவில் இப்படி ஒரு எளிமையும் மக்கள் பணியும் வேற எந்த கட்சியிலையும் நீங்க பார்க்க முடியாது. என் தலைவரை பார்த்து ஏன் இவ்வளவு கோபம், இவ்வளவு ஆத்திரம்? இந்த முகம் தமிழ்நாட்டில் இருக்க அவ்வளவு பேர்த்தோட மனசுலையும் பதிஞ்சிருச்சு. அதுதான் அவங்களுக்கு ஆத்திரம்னா ஆத்திரம். எந்த கூட்டத்தில் போனாலும் இந்த தலைவரை பார்க்கணும் தொடணுன்ட்டு பெண்கள் ஒடியாந்து இதுல அவங்க ரொம்ப கோபமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, மாணவர்களும் மாணவிகளும் என் தலைவரை பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க பார். இந்த அப்பான்னு எப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஒரு நாள் சிவகாசியில் இருக்க பட்டாசு தொழிலாளர்களுடைய அந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களை பார்க்க போறார். பார்க்க போறப்ப பக்கத்திலேயே சூலக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர்ல அன்னை சத்யா ஆதரவற்ற குழந்தைகள் இல்லம் அப்படின்னு ஒரு இல்லம் இருக்கு. அதாவது அப்பா அம்மாவை இழந்த குழந்தைகள் ஒரு 70 பேர் இருக்கக்கூடிய ஒரு இல்லம். அந்த இல்லத்தையும் பார்க்கலாம்ட்டு முதலமைச்சருடைய திட்டத்தில் போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. முதலமைச்சர் போறப்ப எப்படி போவாங்க பார்த்துருக்கீங்களா? முன்னாடி ஒரு 5-6 வாகனம் போகும், பிளாக் அப்படி சஃபாரி போட்டு ஒரு 15 பேர் எஸ் ஓவர் 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 5 1 தேவுட்டர் மைக் 1 மைக் 2 மைக் 3 போயிட்டே இருக்கு. திடீர்னு முதலமைச்சர் பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டியா அப்படின்னாரு. ஏன் தலைவரை? நிறுத்தியா, ஸ்டாப் அப்படின்னாரு. உடனே எஸ்காட்ல மைக் 1 ஓவர் மைக் 1 மைக் 2 ஓவர் மைக் 4 ஸ்டாப் ஸ்டாப். முதலமைச்சர் ஆஸ்க்டு டு ஸ்டாப் த வெஹிக்கிள். ஓவர் 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 சக் 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 சக். அவளை வண்டி நின்றுச்சு. எதுக்குடா நிறுத்த சொன்னாருன்னு பக்கத்தில் இருக்க செக்யூரிட்டி பிஏலாம் பார்க்குறாங்க. கதவை திறந்துட்டு பக்கத்தில் இருக்க பேக்கரியில் போறாரு. எதுக்குடா பேக்கரிக்கு போறாரு? காலையில தான் சாப்பிட்டாரு அப்படின்ட்டு நேராக பேக்கரிக்கு போவேன். அந்த பேக்கரிக்காரே முழிக்கிறான். அவனுக்கு எப்படி இருந்திருக்கான்? காலங்காத்தால முதலமைச்சர் நம்ம பேக்கரியில் ரொட்டி வாங்க வர்றாருன்ட்டு அவன் கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடி, தலைவர வணக்கம் வணக்கம் வணக்கம், ஒரு 75 ஸ்வீட்டு ஒரு 75 காரம் பேக் பண்ண அப்படின்னு இருக்காரு. அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இதை தூக்கி அதில் வைக்கிறேன், அதை தூக்கி இதில். அப்புறம் ஒரு 2-3 அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு 75 பேக் ரெடி ஆயிடுச்சு. ஸ்வீட்டு தனியா காரம் தனியா. பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறாரு. தலைவரை வேணாம், நான் உங்களுக்காக காசை வாங்கிக்க, என்கிட்ட இருந்து வாங்க அப்படின்ட்டு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கையில கொடுத்து மிச்ச காசு குடியான்னு கேட்டாரு. மிச்ச காசையும் வாங்கிக்கிட்டு அந்த 2 பையன் எடுத்துக்கிட்டு அந்த ஆதரவற்ற குழந்தைகளுடைய இல்லத்துக்கு போய் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கையில கொடுத்து அவங்கள சாப்பிட விட்டு அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டு, உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு கவலைப்படாதீங்க, இந்த ஸ்டாலின் இருக்கேன், உங்களுக்கு எல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிள்ளையெல்லாம் அழுது ரொம்ப நன்றி அப்பா அப்படின்னு அன்று அந்த குழந்தைகள் சொன்ன நன்றி அப்பாங்கிற வார்த்தை தான் இன்று தமிழகம் முழுவதும் எங்கள் தலைவரை அப்பா என்று அழைக்கிறார். இதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கோபம்? என் தலைவரை அப்பான்னு கூப்பிட்டா உங்களுக்கு என்ன? நீங்க உங்க தலைவியா அம்மான்னு கூப்பிட்டீங்களே, நாங்க ஏதாவது சொன்னோமா? எங்களுக்கு அம்மா இருக்கு, அந்த அம்மா வேண்டாம் அம்மான்னு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஏதாவது கேட்டோமா? கூப்பிடுங்க. ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மாவை தானே அம்மாவை வச்சிருந்திருக்கணும். இடையில ஒரு அம்மாவை ஜோடிச்சு கொண்டு வந்தீங்களே, சின்னம்மாவை அம்மாவாக்கி அந்த அம்மாவை பொன்னம்மாவாக்கி இப்ப தலையில துண்டை போட்டு உட்கார வச்சு அம்மாவை மாற்றியவர்களுக்கு அப்பாவின் அருமை எப்படியா தெரியும்? இன்னைக்கு நான் கேட்கிறேன், அப்பாங்கிற சொந்தம் சாதாரணமான சொந்தமா? ஏன் நம்ம பெரியார் ஐயாவை தந்தைன்னு கூப்பிடுறோம்? தந்தைங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் அப்பா. கிராமத்தில் அப்பேன் அப்படிம்பாங்க, கொப்பா அப்படிம்பா. அம்மாங்கிற சொல் மாதிரியே தான் அப்பாங்கிற சொல்லும். அம்மாங்கிற சொல்ல உயிர் எழுத்துல தொடங்கும். இம்முங்கிறது மெய்யெழுத்து, மாங்கிறது உயிர்மெய் எழுத்து. ஆ என்ற உயிர் எழுத்தையும் மெய் என்ற மெய்யெழுத்தையும் உயிரையும் மெய்யையும் சேர்த்து உயிர்மெய்யான உடலை கொடுத்தவள் அம்மா. அதனாலதான் ஆ இம்மா என்று தமிழன் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து. அப்பாவும் அதே மாதிரிதான். ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர் மெய்யெழுத்து.
உண்மையிலே ஒரு அப்பாங்கிறது அது எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்பன்லாம் ஒன்று எங்கள் அம்மா தான், தாய் தான். பெத்த தாய் குழந்தைய இடுப்பில் தான் தூக்கிட்டு போவா. தூக்கிட்டு போகிறப்ப கேட்பாங்க, ஏமா அவன் பிள்ளைய இடுப்பில் தூக்கிட்டு போகிற? நான் பார்க்குறத இந்த பிள்ளை பார்த்தா போதுங்க. ஆனால் அப்பன் குழந்தைய எங்கே தூக்கிட்டு போவான்னா தோள்பட்டையில் வச்சு தூக்கிட்டு போவான். ஏண்டான்னு கேட்டால், நான் பார்க்காத உலகத்தை கூட என் பிள்ளை பார்க்கணும்டா அப்படின்னு நினைக்கிறவன் தான்டா அப்பன். அதனால தான் உங்கள் அம்மா தானே அடிமை பெண் படத்தில் பாட்டு பாடினாங்க. உங்கள் அம்மையா அடிமை பெண்ணில் முதல் பாட்டு எம்ஜிஆரை மடியில் போட்டுக்கிட்டு பாடுவாங்க ஒரு பாட்டு. அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு, ஆசான் என்றால் கல்வி, அவரே உலகின் தெய்வம். அவங்களே சொல்லிட்டாங்க. அம்மா என்றால் அன்பு. அந்த அம்மா யார் அன்பு செய்யணும்னு தெரியாமல் அன்பு செஞ்சதுனால தான் இன்னைக்கு அந்த கட்சி எங்கே கிடக்குதுன்னே தெரியாமல் கிடக்குது. அப்பா என்றால் அறிவு. எங்கள் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அது நல்லதில்லை என்று கிடந்த பெண்களை படிக்க வைத்த அப்பா யாருன்னா எங்க தங்க தளபதி தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எங்க ஊருக்கு ஜவஹர்லால் நேரு வந்தார். ஜவஹர்லால் நேரு வந்தப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ரவுண்ட் ரோட்ல மீட்டிங். அப்போ 1965. அப்போ நான் 7 வயசு வயது, 63 64 5 வயசு பையன். நான் 4 வயசோ 4.5 வயசோ. எங்கள் அப்பா நேரு வந்திருக்காரு, கூட்டத்துக்கு வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பா நேரு யாருப்பா? பெரிய தூரத்தில் அந்த மேடை, அந்த வளர்த்தியா வர்றாரு பாடுறா, அவர் தாண்டா காமராஜர். இவ்வளோ பெருசாக அப்படி கையோடு அப்படி வந்தார். ஐயா காமராஜர், நம்மெல்லாம் இன்னைக்கு படிக்கிறோம்னா அந்த தெய்வம் ஆரம்பித்த பள்ளிக்கூடத்தினால தான் லியோனிலாம் இன்னைக்கு படித்து வாத்தியார் ஆயிருக்கேன்ட்டு அந்த மனுஷனை தூரத்திலிருந்து கும்பிட்டேன். அந்த சிவப்பா வர்றாரு பாரு, அவர் தான் நேரு, இந்தியாவோட பிரதமர் அப்படின்னு காமிச்சார். அந்த நேரு கூட்டத்தை முடிஞ்சோன்னே அவருக்கு போட்ட மாலையெல்லாம் ஒரு டிராக்டர் நிறைய குமிஞ்சிருச்சு. அந்த மாலைக்கு நடுவில் நேரு ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு அந்த மாலையை பூரா அப்படி தூக்கி போட்டுக்கிட்டே வந்தார். அப்படி வர்றாரு. எங்கள் அப்பா அந்த நேரு போடுற மாலை என் பிள்ளை கழுத்தில் உழுகட்டும் அப்படின்னு சொல்லி என்னைய தோளில் தூக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டும் ஓடியாடுறாரு. அந்த நேரு தூக்கி போட்ட மாலை அப்படியே வந்துச்சு. எங்கள் அப்பா அப்படியே என்னை நவத்தி அந்த மாலையை என் கழுத்தில் வாங்க வச்சுட்டு, டேய் இந்தியாவோட பிரதமருடைய மாலை உன் கழுத்தில் விருந்திருக்குடா, நீ அரசியல்ல பெரிய ஆளா வருவடான்ட்டு எனக்கு எங்க அப்பா கொடுத்த அந்த முத்தம் தான் இன்னைக்கு திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளரா இந்த மேடையில் நான் பேசிட்டு இருக்கேன். அப்பாங்கிறது சாதாரண சொந்தம் இல்லை. இன்னைக்கு நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியா இன்னைக்கு உட்காந்துருக்கிறதுக்கு என்ன காரணம்? மாசம் 1000 ரூபா டக்கு 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 டக்குன்னு பேங்க்ல. ஆம்பளையெல்லாம் நினைக்கலாம், இதை எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, நாங்க தானே குடும்ப தலைவன், ரேஷன் கார்டில் என் பேர் தான் இருக்கு, எங்களுக்கு கொடுக்காம அதுகளுக்கு கொடுத்து ஏற்கனவே மதிக்க மாட்டேங்குதுங்க. இதில் அதுகளுக்கு வேற 1000 ரூபாயை கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்தாருன்னா தலைவர், இந்த இப்போ நான் மேடைக்கு வந்தேன், ஒருத்தர் என்ன அப்படின்னாரு. என்னென்னத்தை காலையிலேருந்து சாப்பிட்டாரோ. ஆமா தம்பி அப்படின்னு அண்ணே அப்படின்னாரு. அவர் மேலே இருந்த காற்றை உறிஞ்சேன். இன்னும் எனக்கு கிருகிருன்னு வருது. ஒரு கட்டிங் அடித்த மாதிரி அப்படியே எல்லாரும் நீங்கள் என்னைய சந்தேகப்பட்டிருப்பீங்க. அந்த 3 பேர் அப்படின்னாங்க. அவ்வளோதான். அவர்கிட்டலாம் இந்த 1000 ரூபாயை கொடுத்தா என்ன ஆகும் யோசனை பண்ணி பாருங்க. நான் ஆம்பளையில குற்றமே சொல்லலை, அவங்களுடைய இயல்பு. ஒரு 1000 ரூபாயை பேங்க்கில் எடுத்துகிட்டு வர்றப்ப அப்புறம் மாப்பிள்ள அப்படின்னா 500 ரூபா முடிஞ்சிச்சு. ஒரு ஆப்பை வாங்குவாங்க, 2 சுக்கா வாங்குவேன், ஒரு ஆப்பாயில் வாங்குவேன், இன்னொரு விட்டு எடுமாப்பிள்ள அடுத்த மாதம் கொடுக்குற காசில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு 1000 ரூபாயும் ஜோலியை முடிச்சுட்டு 2 சாக்கடையில் படுத்து கிடக்கும். நடக்குது. என் சகோதரிகளுக்கு ஏன் என் தலைவர் கொடுத்தாருன்னா, அவங்கள்ட்ட கொடுத்ததை எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கத அவங்க மட்டும்தான். குறிப்பா தாலி ஆம்பளைய கட்டணும்னு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தா ஒருத்தன் கழுத்துலயாவது 1 கிராம் இருந்திருக்குமா? ஆம்பளைகளுக்கு தாலி கட்டி விட்டுருந்தா
ஒரு கிராம் இருந்தா கூட கொடுத்து கட்டிங்க போட்டு மஞ்சளை கட்டி தொங்க விட்டுருவேன். ஆனா என் சகோதரிகள் பாருங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த தாலி கொடியை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. கோயிலில் கொஞ்சோண்டு குங்குமம் கொடுத்தா வாங்கி இங்கே கொஞ்சம் வச்சு, இந்த கோட்டுக்கு நடுவில் கொஞ்சம் வச்சு, செவுத்து பக்கம் திரும்பிக்கிடுவாங்க. திரும்பி அந்த குங்குமத்தை எடுத்து அப்படின்னு அந்த தாலி கொடி மேலே அமுக்கி அப்படி கண்ணில் ஒத்திக்கிடுவாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா இந்த அமுக்கிற குங்குமத்தை வச்சு? அதில் அவர் இருக்கார், அவங்க வீட்டுக்காரர் இருக்காரான் அதுக்குள்ள. அவன் தண்டி இருக்கான், புளி மூட்டை ராமசாமி மாதிரி. அவன் இருக்கான்னு நம்பி அதில் பொட்டை வச்சு இப்படி கன்னத்தில் ஒத்திக்கிறாங்க. பத்தியில ஒரு சின்ன கைத்தை கூட என் சகோதரிகள் பத்திரமாக வைத்திருக்கும் பொழுது ஒரு 1000 ரூபாயை தன் குடும்பத்திற்காக செலவழிக்கக்கூடிய ஆற்றல் என் சகோதரிகளுக்கு இருக்குங்கிறதுனால தான் உரிமை தொகைன்ட்டு அவங்க கையில் 1000 ரூபா கொடுத்தார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டிலலாம் இன்னைக்கு பாருங்க, அந்த சப்ஜெக்டே தொட முடியாது. காரணம், இன்னைக்கு ஒரு எங்கள் தாத்தா காலத்துலலாம் புள்ள குட்டி எக்கச்சக்கமாக பெற்றிருக்காங்க. எங்கள் தாத்தாக்கெல்லாம் 16 பிள்ளைய. எப்படித்தான் பெத்தார? உண்மையில ஒல்லி அந்த தான் இருப்பார். சேரில் உட்காந்துருக்காரு எங்கள் தாத்தா. 3 அடி தள்ளி எங்கள் பாட்டி சேருக்கு பக்கத்தில் இப்படி நிற்கிது. அதை பார்த்தா அதை விட வத்த கருவாடு மாதிரி இருக்கு. 16 பிள்ளைய. நான் சின்ன பிள்ளைல எங்கள் தாத்தாட்ட போய் கேட்டேன், எப்படி தாத்தா 16? எல்லாம் ஆண்டையும் பார்த்து கொடுத்தாதான் அப்படின்றாரு. நான் உண்மையிலே நம்பிட்டேன். கோயிலில் போய் ஒரு பிள்ளையாக வாங்கிட்டு வந்துருப்பாரு போல இருக்குன்னு. சின்ன பையன், எனக்கு என்ன தெரியும். இப்போ நினைக்கிறேன் கிழமை எவ்வளோ விஷக்கிழவனாக இருந்திருக்காருன்னு. ஏன் 16 பிள்ளை அன்னைக்கு பெற்றாங்கன்னா, வேற என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. அன்னைக்கு டிவி கிடையாது, சினிமா கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஆகாகா ஓகாகா, டிவி ஒன்றும் இல்லை. லியோனி பட்டிமன்றம் ஒன்றும் இல்லை. என்ன தான் செய்வார்? கிழவியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஒன்றும் இல்லை, சும்மாவே சாப்பிட்டு எவ்வளோ நேரம் உட்காந்துருக்குது. அப்புறம் சாப்பிட்டியா அப்படின்னாரு. எங்கள் பெரியப்பா பிறந்துட்டாரு. இங்கே தான் உட்காந்துருக்கியான்னாரு. எங்கள் அத்தை பிறந்துருச்சு. இங்கிட்டு கொஞ்சம் திரும்பு அப்படின்னாரு. எங்கள் அப்பா பிறந்தார். கரண்ட்டு கட்டாச்சு. எங்கள் சின்னத்தை பிறந்துருச்சு. இப்படித்தான் ஆட்டுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குதிரை வண்டி வரும். எங்கள் கிளவியை ஏற்றிட்டு போங்க, பெற்று கொண்டு வந்துடுவாங்க. திருப்பி அடுத்த 10ஆவது மாதம் குதிரை வண்டி அதுவாக வந்துடும். அந்த வண்டிக்காரனை கேட்பாரு, உனக்கு எப்படி அது எல்லாம் சரியா இருக்கு, ஏத்து தாத்தா. அப்படியே டீ குடிக்கிற மாதிரி பஞ்சம்லாம் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு தான் பாரதி எழுதுனான், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் எங்கள் நாடுன்ட்டு. அப்படி வாழ்ந்தாங்க. அப்படியே விட்டுருக்கலாம் நம்ம தாத்தா பாட்டியோட. இடையில இந்திய அரசாங்கம் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, 2 பெருக இன்பமாய் வாழ்க, நாம் இருவர் நமக்கு இருவர். அவனால எல்லாம் 2 பெற்றுட்டு இருந்தேன். சரி, இதையும் கண்ட்ரோல் பண்ணிடுவான் அப்படின்ட்டு 2 பெற்றால் இன்பமயம், 1 பெற்றால் ஒளிமயம் அப்படின்ட்டு நம்மளை பிள்ளைகளையே பெக்க விடாம குடும்ப கட்டுப்பாடு பண்ணின வாத்தியார்களுக்கு சம்பள உயர்வுலாம் கொடுத்தாங்க. குடும்ப கட்டுப்பாடு கேஸ் ஒரு 100 பிடிச்சிட்டு வந்த ஒரு அரசு ஊழியருக்கு பதவி உயர்வு நடந்துச்சு. அரசாங்க திட்டத்தை முறைப்படி கடைபிடிச்சோம்யா. ஆனால் எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடை மீறினதுனால தான் லியோனி பிறந்தேன். எங்கள் அப்பா மட்டும் அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடை ஃபாலோ பண்ணியிருந்தாருன்னா லியோனி இல்லை. ஏன்னா நான் 3ஆவது பிள்ளை எங்கள் வீட்டில். எங்கள் அப்பா ஃபேமிலி பிளானிங் அப்படின்றதாருன்னா லியோனி இல்லை. இங்கே கரம்பக்குடியில் நான் யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படி குடும்பத்தை கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7,15,00,000. இதே குடும்ப கட்டுப்பாடைத்தான் வட இந்தியாவில் இருக்கவங்களுக்கும் சொன்னாங்க. அவன் சொன்ன பேச்சே கேட்கல. நீ சிவப்பு முக்கோணத்தை ஒட்டிட்டு போட, நாங்கள் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான்ட்டு பெற்று தள்ளிட்டாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார், அது இதுன்னு. நம்ம குடும்ப சிவப்பு முக்கோணம் அன்னைக்கு போட்டிருப்பாங்க, அதை நம்ம வீட்டில் ஒட்டுவாங்க. 2 பெருக இன்பமாய் வாழ்க. குடும்ப கட்டுப்பாடுக்குன்னு தனி டிபார்ட்மெண்ட், ஃபேமிலி பிளானிங் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அங்கே இருக்கவங்களுடைய சிவப்பு முக்கோணத்தை அவன் வீட்டில் இடம் இல்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் தென்னை மரத்தில் ஒட்டிட்டு போயிட்டான்.
அந்த மரம் 2 காய்க்கு மேலே காய்க்க மாட்டேன்ருச்சு. மரம் கூட கடைப்பிடிச்சிச்சு சட்டத்தை. ஆனால் உத்தரப்பிரதேச மக்கள் கடைப்பிடிக்காம இன்னைக்கு அங்கே 23 கோடி பேர் இன்னைக்கு அங்கே மக்கள் தொகை. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்படின்னு கணக்கு வச்சா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 120 எம்பி கணக்கு வருது. நமக்கு அதே 7 கோடி 15 லட்சத்துக்கு 20 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு வச்சா அதே 40 தான் வருது. உத்தரப்பிரதேசத்துக்கு 40 எம்பிக்கள் அதிகமாகவும் நமக்கு அதே எம்பிக்கள்ல 4 எம்பிக்களை குறைக்கக்கூடிய தொகுதி சீரமைப்பு என்ற சட்டத்தை அவர்கள் கொண்டு வரப் போகிறார்கள் என்று சொன்னவுடன் இந்தியாவிலேயே முதலில் கொதித்தெழுந்த ஒரே முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அனைத்து கட்சிக்காரங்களையும் கூப்பிட்டு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி நடத்தினாரு? எல்லா கட்சிக்காரங்க வாங்க வாங்க. டி ஜெயக்குமாருக்கெல்லாம் கை கொடுத்தாரு. வாங்க வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணிக்கு அவங்க எல்லாம் மனுஷன் ஐயா முதலமைச்சர்னா அப்படி இருக்கணும்யா அப்படின்னு எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சியா பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சியும் அதில் பங்கேற்றார்கள். அப்படி அனைத்து கட்சியும் கூட்டி இன்னைக்கு தொகுதி சீரமைப்புங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கக்கூடாது, வளர்ச்சியின் அடிப்படையில் தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உரிமை குரலை எழுப்பி இருக்கக்கூடிய நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தொகுதி சீரமைப்புக்கு அனைத்து கட்சியும் கூட்டக்கூடிய ஆற்றல் உள்ள முதலமைச்சர். அதை விடுங்க, இன்னைக்கு எங்க சகோதரிய ஒரு காலத்தில் ஒரு ஊருக்கு ஒரு எங்கேயாவது போகணும்னா அந்த பஸ்ஸுக்கு போறதுக்கு படுற பாடு. ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா கூட வீட்டுக்காரரு இந்தடி பஸ்ஸு காசு இல்லை, நான் மட்டும் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றேன், நீ வீட்டில் பிள்ளைகளை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இதெல்லாம் எப்போ? 3 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? நான் போனால் டிக்கெட்டு கேட்குறாங்க, கல்யாணத்துக்கு நான் போகலை நீ போயிட்டு வான்னு சொல்லி அவன் போக வேண்டிய கல்யாணத்துக்கு தன் மனைவியை இன்னைக்கு அனுப்பி ஒரு கல்யாணத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு அனுப்புற அளவுக்கு பெண்களுக்கு உரிமை கொடுத்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலினியா. அந்த பஸ்ஸில் அந்த போறப்ப அந்த ஃப்ரீ பஸ்ஸில் அந்த உரிமை பயணத்தில் விடியல் பயணத்தில் உட்காந்து போறப்ப அது ஒவ்வொரு காட்சியும் பார்க்கணும். பக்கத்தில் இருக்க பொம்பளைகளோட உட்காந்து பேசிக்கிட்டு, ஏக்கா உன் மக ஒன்று இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? அவ வயசுக்கு வந்தாளா? வயசுக்கு தான் வருவேன், இப்போ அதுக்கு என்ன இந்த இழுவை இழுக்கிற? வயசுக்கு வந்தா மாமனுக்கு கட்டி கொடுத்துடலாம்னு பார்த்தேன், அவள் படிக்கிறேன்ட்டா. இப்போ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கியா? நான் இப்படித்தாக்கா என் பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாக்கா, பரிசம் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில, அவளும் படிக்கிறேன்னு சொல்கிறா. படித்து முடித்த பிறகு கல்யாணம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசிக்குதுங்க. இன்னொரு அம்மா சொல்லுது, அப்படியா வயசுக்கு வந்த பிறகு உன் பிள்ளைய கட்டி கொடுக்காம படிக்க வைக்க போறியா? ஏன்? 12வது படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவளை காலேஜ் படிக்க வைக்கணும் அப்படின்னா கையில் காசு இல்லைன்னாங்க. ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் மாதம் 1000 ரூபாய் என் பிள்ளைக்கு தர்றேன்னாரு. என் பிள்ளைய நான் காலேஜில் படிக்க வச்சு கை நாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற என் பிள்ளை காலேஜ் படித்து அவள் பேருக்கு பின்னாடி பிஇ எம்ஏ எம்எஸ்சின்னு போடட்டுன்ட்டு அந்த பஸ்ஸில் ரெண்டும் பேசிக்கிற காட்சி. பஸ்ஸில் போகாட்டி இதெல்லாம் பேச முடியுமா? ஆம்பளை பண்ணுற ரகலையெல்லாம் பஸ்ஸில் உட்காந்து பார்க்குதுங்க. அந்த ஆம்பளை பக்கம் ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து உட்காடுறேன். கண்டக்டரு டிக்கெட் எடுங்க. எதுக்கு டிக்கெட்டு? எதுக்குடா? பொம்பளைகளுக்கு மட்டும் ஃப்ரீயா விட்ற அப்படின்ட்டு ரகலை பண்ணுறேன். அண்ணே பெண்களுக்கு தானே ஃப்ரீ, உங்களுக்கு கிடையாதுண்ணே. பின்னாடி கண்ணாடி போட்டு எங்கள் மாமியை எடுப்பார். இவங்க மாமி இவனை உலக போதையில் இருக்கேன். அவன் மாமனை கூப்பிட்டு உங்கள் மச்சானுக்கு டிக்கெட் எடுறான்னா அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க. எங்கள் மாப்பிள்ளை பின்னாடி கண்ணாடி போட்டிருக்கவனை தானே கேட்க சொன்னார், நான் முன்னாடியிலடா கண்ணாடி போட்டிருக்கேன்னா. கண்டக்டர் வேலை எழுதி கொடுத்துட்டு இழந்த பழம் விற்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் பார்க்குதுங்க. ஒரு பஸ்ஸில் இப்படிலாம் நடக்குமா? ஒரு காலத்தில் பெண்கள் ஆண்கள்னு பஸ்ஸில் எழுதி போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அந்த எழுத்தெல்லாம் காணாம்.
ஆண்களும் பெண்களும் சரிசமமாக ஒரு பேருந்திலே அமர்ந்து போகின்ற பாலின சமத்துவத்தை உண்டாக்கிய தலைவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர். அது மாதிரி பெண்கள் உரிமை பயணம், பெண்களுடைய உரிமை தொகை விடியல் பயணம். இது மட்டுமா, தன்னுடைய பிள்ளை காலேஜில் சேர்த்துருச்சு ஒரு அம்மா, 40,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, 30,000 ரூபா பிரட்டிருச்சு. போய் சாமி கிட்ட அழுவுது, சாமி மாரியம்மா மாரியம்மா, மகளை காலேஜில் சேர்க்க போகிறேன் மாரியம்மா, 40,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க, 30,000 ரூபா பிரட்டிட்டேன், ஒரு 10,000 ரூபா கைமாத்திருந்தா கொடு. மாரியம்மா என்ன பேங்காக நடத்திக்கிட்டு இருக்கு, அதுக்கிட்ட எங்கே போகிறது 10,000 ரூபா. மாரியம்மா அப்படியே பார்க்குது. மாரியம்மா என்ன சொல்கிற மாதிரி அதுக்கு காதில் விழுகுதுன்னா, என் வகுத்தரிச்ச உனக்கு தெரியாதுமா, என் முன்னாடி தான் 3 உண்டியல் வச்சுருக்கானுங்க, என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க, என் முன்னாடி தான் என்றானுங்க, என் கையில் இது வரைக்கும் ஒரு 25 ரூபா கூட கொடுத்துட்டு போனதில்லை, 40 வருஷமாக இந்த சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட போய் 10,000 ரூபா கேட்குறியே, நான் எங்கே போவேன்? அப்போ தான் அந்த அம்மா யோசிக்குது, ஓம் பொழப்பே இப்படி கிழிஞ்சு போய் கிடக்குதா மாதிரின்னா அப்படின்ட்டு வெளியில் வந்தால் தமிழ்நாடு அரசினுடைய அறிவிப்பு, ஓம் மக +2 அரசு பள்ளியில் படித்திருந்தால் மாதம் 1000 ரூபாய் முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தில் கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த அறிவிப்பை பார்த்தவுடன் தன் மகளை காலேஜில் சேர்த்த பெண் இன்னைக்கு இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதுனால தான் என் தலைவரை பார்த்து எல்லாரும் கோவப்படுறதுக்கு அதுதான் காரணம், எதிர்கட்சி குரூப்புக. இன்னொன்று, என் தலைவர் அமைத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான கொள்கை கூட்டணியை எப்படியாவது உடைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள். ஆனால் அவங்க கட்டத்தான் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் விரைவில் நீங்கள் விரும்பும் கூட்டணியை அமைப்போம், யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அது அமைப்பான், இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, 1 வருஷம் இருக்குன்னா உங்க கூட ஒரு வயலும் சேர மாட்டாங்கிறத சொல்லுங்க. காரணம், இன்னைக்கு கட்சி கிழிஞ்சு போய் கிடக்குது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஜெயலலிதா அம்மா இறந்தப்ப அவங்க மேல ஒரு தேசிய கொடி போட்டிருந்தாங்க. அந்த தேசிய கொடிய அந்த ராணுவ வீரன் ஒருத்தன் அப்படின்ட்டு அந்த தேசிய கொடியை மடிச்சு எடுத்துட்டு வந்து யார் அந்த அம்மாவுக்கு அடுத்த வாரிசோ அவங்க கையில் கொடுக்கணும். யார் யார் நின்றுட்டு இருந்தா தெரியுமா? டிடிவி தினகரன், சசிகலா அம்மா, சுதாகரன், ஓ பன்னீர்செல்வம், எல்லாம். எடப்பாடி பழனிசாமி அங்கிட்ட 30வது இடத்துல நின்றுட்டு இருந்தார். அந்த தேசிய கொடியை கொண்டுட்டு வந்து அந்த இராணுவ ஊழியன் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு முழிக்கிறான். அப்போ டிடிவி தினகரன் சசிகலா அம்மாவை கை காமிச்சார். அந்த அம்மா கையில் அந்த தேசிய கொடியை கொடுத்தாங்க. அந்த கொடி இப்போ எங்கே இருக்கோ, மன்னார்குடியில் இருக்கோ அல்லது டி நகரில் அந்த அம்மா வீட்டில் இருக்கா, அல்லது பீரோவில் வச்சு பூட்டியிருக்காங்களா, இல்லை பெங்களூர் ஜெயிலுக்கு கொண்டு போய் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்களா? ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் இருந்தபோது அவர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி, அதை எடுத்து அந்த இராணுவ ஊழியன் எங்கள் தங்க தளபதியோட கையில் அந்த தேசிய கொடியை கொடுத்தார். கொடுத்த 3 ஆண்டுகளில் மீண்டும் 2021 அந்த தேசிய கொடியை ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றிய தலைவர் தான் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். 2026 ஆகஸ்ட் 15 அன்றும் தேசிய கொடியை கோட்டை கொத்தளத்தில் ஏற்றப்போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி எங்க கொடியேற்றிக்கிட்டு இருப்பாருன்னா, செலுவம்பாளையம் ஊராட்சியில் அவர் வீட்டு முன்னாடி சின்ன கொடி கம்பத்தில் ஏற்றிக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு வாய்ப்பு எங்கன்னா, சேலம் ஜெயிலில் ஏற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று நமது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதியான பழனிசாமி 636 என்ற கைதி நம்பர் உள்ள பழனிசாமி ஐயா அவர்களை கொடியேற்ற வரும்படி அழைக்கிறேன்னு சேலம் ஜெயிலில் வேணா எடப்பாடி பழனிசாமி கொடியேற்றலாமே ஒழிய 2026 கோட்டை கொத்தளத்தில் எங்கள் தளபதி ஸ்டாலின் தான் ஆகஸ்ட் 15 அன்று கொடியேற்றுவார் என்று சொல்லி எங்களை எல்லாம் வியக்க வைத்த கரம்பக்குடி ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி,
எங்கள் தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று தொடங்கியது கறம்பக்குடியில் தேர்தல் பிரச்சாரம். நன்றி, வணக்கம்.